எத்தனையோ காரணங்களால வெயிட் கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். தலையிலேருந்து ஷோல்டர்லேருந்து கை பாதங்கள் எல்லா மூட்டுகளையும் அசைக்கிற ஒரு மினிமம் ஒரு 5 கிலோ குறையும். தேங்காய் நல்லா துருவி போட்டு கொத்தமல்லி தழை, புதினா, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இந்துப்பு போட்டுக்கலாம், எலுமிச்சங்காய் லெமன் புழிஞ்சிட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு காம்பினேஷன் பண்ணி இதெல்லாமே தவிர்த்துடணும். முதல்ல நம்ம என்ன சாப்பிட்டா வெயிட் குறையணுங்கிறத விட என்ன சாப்பிட்டா ஏறாது இருக்கிறது முக்கியம். பச்சை நிலக்கல்லையும் ஒரு கையுடைய அளவுக்கு நைட்டு ஊற வச்சுருங்க. இது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கி உடம்பு ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. கொஞ்சம் பச்சை காய்கறி சேலட் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ஆயில் நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக எந்த ஒரு மருத்துவமனைக்கு போகாத வாழக்கூடிய சூழ்நிலையும் இந்த அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. உடம்புல நம்ம நல்ல வித்தியாசத்தை எப்போ காண முடியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் தனியாக கவனிக்கிற போது உடம்பு வெயிட் போடுறத பார்த்துனாவே உடம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தெரியும், திடீர்னு வெயிட் ஏறிடுச்சுங்க, டெலிவரி பின்னால் வெயிட் ஏறிடுச்சு, நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன், ஜிம் விட்டதே வெயிட் ஏறிடுச்சு, அல்லது வெளியே ஹோட்டல் சாப்பிட ஆரம்பிச்சுனுங்க வெயிட் ஏறிடுச்சு, நைட்டு தூக்கங்கிடங்க டியூட்டி மாறிச்சு வெயிட் ஏறிடுச்சு. இதுமாதிரி எத்தனையோ காரணங்களால வெயிட் கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெயிட் கூட ஆரம்பிச்சதையுமே நம்மளுடைய ஆரோக்கியம் குறைவாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. நம்மளுடைய ஆயுள் காரம் குறைவாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வெயிட் கூடாது இருக்கிறதுக்கு உணவே மருந்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல உணவுகள் முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். உணவுகளை பொறுத்தளவுக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சதையுமே என்னென்ன உள்ளே போகுதுங்கிறத கவனிக்கணும். உடம்புக்குள்ளே போகிறதுங்க கண்டிப்பாக அதில் நம்ம உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம் தேவை. நம்ம மூட்டுகளாவது அசைக்கணும். எல்லா மூட்டும் தலையிலேருந்து ஷோல்டர்லேருந்து கை பாதங்கள் எல்லா மூட்டுகளையும் அசைக்கிற ஒரு தன்மை நாம் வச்சுக்கணும். நடைப்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அது வெறுங்கால் செப்பல் இல்லாத எந்த ஒரு காலனி அணியாத வெறுங்காலில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் ஒரு 48 நாள் வெறுங்கால் நடந்து பாருங்க, மினிமம் ஒரு 5 கிலோ குறையும். அந்தளவுக்கு காலினுடைய பாதத்தில் அக்குபஞ்சர் பாயிண்ட் நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டு உடம்பை சுறுசுறுப்பை தக்க வச்சுக்க முடியும். அதே மாதிரி அசைவ உணவுகளை தவிர்க்க வருவது வெயிட் குறைக்க முடியும். வெயிட் கூடாமல் பார்த்துக்க முடியும். மசாலா மைதா ஐட்டங்கள் சேர்ந்த உணவுகள் இந்த மாதிரிலாம் நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் கூடாமல் பார்த்துக்கலாம். பசி இல்லாத சாப்பிட்றது, இடையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுங்க. இடைப்பட்ட காலத்தில் ஸ்நாக்ஸ் எடுக்கிற போது கண்டிப்பாக வெயிட் கூடும். மோசமான எண்ணெய்கள் வந்தாலும் வெயிட் கூடுங்க. இது எல்லாமே தவிர்த்துடணும். முதல்ல நம்ம என்ன சாப்பிட்டா வெயிட் குறையணுங்கிறத விட என்ன சாப்பிட்டா ஏறாது இருக்கிறங்கிறது முக்கியம். அப்போ சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டிய உணவுகளை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னாவே இருக்கிற இப்போ 80 கிலோ ஏறிடுச்சு அப்படின்னா 80 கிலோவிலேயே மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் மறுக்க 82, 85, 90ன்னு போகிறத விட எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதில் முதல்ல மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்புறம் படிப்படியே குறைய ஆரம்பிச்சிடணும். நீங்கள் உணவு மருந்தில் காலையிலேருந்து ஆரம்பிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. ஒரு 48 நாள் இந்த தொடர்ந்து பண்ணுற போது நம்ம கண்டிப்பாக வெயிட்டை மாதத்தில் மினிமம் 3 கிலோ குறைக்கலாங்க. அதிகபட்சமாக 5 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக குறையிற போது உடலில் உபாதைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு மருந்தோ அல்லது வேறு ஒரு வைத்தியத்து மூலியமாகவோ நம்ம எடுத்து குறைய ஆரம்பித்தோம்னா சைடு எஃபெக்ட்டும் கூட வர ஆரம்பிக்கலாம். அதனால் உணவுலேயே சரி பண்ணுறது தான் முக்கியமான காரணம். நமக்கு என்ன செய்கிறோன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம பல்பொடியில் நம்ம பல் விளக்குறோம். ஏன்னா பேஸ்ட்டில் நிக்கோடின் இல்லாத பேஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, நிக்கோடின் அதிகமாக இருக்கிற பேஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நிக்கோடின் இல்லாததுக்காக நம்ம எந்த ஒரு பசை இல்லாத பல்பொடியிலையோ அல்லது பல்லுக்குச்சிலையோ நம்ம விளக்குறத பார்க்கலாம். நம்ம மூலிகை பல்பொடி இருக்குது. இதில் நம்ம விளக்குற போது துவர்ப்பு அதிகமாக இருக்கிறனால ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி, எப்போ ஜீரணம் அதிகமாகுதோ அப்போ வெயிட் கூடாதுங்க. அதுக்காக நம்ம என்னென்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சரி, உடம்புல கழிவுகள் சேராது இருக்கிற சரி இந்த பல்பொடி நம்ம உபயோகப்படுத்தி காலையில் பல் விளக்குறோம். பல் விளக்கி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் விளக்கிட்டுங்க விட்டுடணும். லேசாக அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை. லேசாக தேய்ச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா போது ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாய்க்கு புளிச்சிட்டு நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் சுத்தமான செக்கெண்ணெயில் நீங்கள் ஆயில் புல்லிங் ஒரு 10 நிமிஷமாக மினிமம் பண்ணி பழகுங்க. ரொம்ப சுகமாக இருக்குங்க. உடம்பே நம்ம தன்மை மாறி இருக்குது. ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் வாய் கொப்பளிச்சுட்டு நம்ம மலர்பானம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. காலையில் மலர்பானத்தை ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்ட வைங்க. மெதுவாக சிம்மில் வச்சு சுண்ட வச்சு வடித்து ஒரு டம்ளராக சுண்டதையுமே நீங்கள் வடிச்சுட்டு போட்டுக்கலாம். உள்ள நாட்டு சக்கரை உபயோகப்படுத்திக்கலாங்க. இதில் இரத்த குழாய், உணவு குழாய், சுவாச மண்டல, கர்ப்பப்பை இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த 4 மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூராமே வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். உடம்புல எங்கெங்கே கழிவுகள் தேக்கம் இருக்குதோ அந்த கழிவுகளை சுத்தமாக வெளியேற்றுற வேலையும் இந்த மலர்பானம் பண்ண ஆரம்பிச்சிடு. அதனால் இந்த மலர்பானத்தை நீங்கள் காலையில் ஒரு வெறு வயிற்றில் குடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்புறம் காலை உணவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? காலை உணவை நம்ம சிறுதானிய உணவு எடுத்துக்கலாம். கருப்பு கவனி அரிசி, இந்த மாதிரி எத்தனையோ அரிசிகளை நாம் எடுத்து மாற்றி உபயோகப்படுத்துகிறோம். பட் இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியப்படுறது இல்லைங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிறுதானியத்தில் பூராமே முளைக்கட்டி காய வச்சு வறுத்து
ஹெல்த் மிக்ஸாக பண்ணியிருக்கிறோங்க. மூலிகை ஹெல்த் மிக்ஸாக பண்ணியிருக்கிறோம். இந்த மூலிகை ஹெல்த் மிக்ஸை நீங்கள் வந்து ஒரு வேளை உணவாங்க வயிறு நம்ப குடிச்சிருங்க. நான் எனக்கு காலையில் பசியாகுது, ஒரு டம்ளர் குடிச்சா பார்த்தாலும் நீங்கள் 3 டம்ளர் குடிங்க, 4 டம்ளர் குடிங்க. ஒரு டம்ளர் கஞ்சிக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சி கல்லுப்பு போட்டுக்குங்க. ஆறுன பின்னால் மோர் ஊற்றிக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. மோர் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். கூட வந்து கொத்தமல்லி தழை, புதினா இது மாதிரி ஏதாச்சும் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கேரட்டும் கூட நீங்கள் உள்ள கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுக்க முடியும். இல்லை எனக்கு பசிக்குதுங்க, அடுத்த நாள் சாப்பிட்ற போது எனக்கு பசி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 4 நாள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுலேயே சரியாயிக்கணும். அப்படி சரியாகலைன்னா நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டு ஊற வச்சுருங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் நல்லா அந்த தண்ணியை அலாசி 2-3 தடவை அலாசி ஊற்றிட்டு அந்த கலப்பருப்பையும் நீங்கள் அடிச்சுக்கலாம். துணை உணவை எடுத்துக்கலாம். ஏன்னா ஊற வச்சு எடுக்கிற போது அதில் இருக்கிற பித்தம் எல்லாமே வெளியே போயிடும். சரியான அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மட்டும், விட்டமின் மட்டும்தான் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும். அதை ஒரு உணவை எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா சரியான என்ன தேவையோ உடம்புக்கு அது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்மளுக்கு போய் சேராது உடம்பு. அதனால் உடம்புடைய கழிவுகள் கழிய ஆரம்பிச்சிடும். வெயிட் குறைய ஆரம்பிச்சிருங்க. அது சாப்பிட்டதையுமே காலை இஞ்சி, கடும்பல் சுக்கு, மாலை கடுக்காயில் நம்ம காலையில் இஞ்சி பூண்டு தேநூறில் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் சப்பி சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு மெடிசனுக்காக நம்ம இந்த மெடிசன் எடுக்கிறோம், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம உணவே மருந்துங்கிறனால நம்ம அன்றாடு செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு நம்ம இதையுமே செய்ய ஆரம்பிச்சிடலாம். காலையில் இஞ்சி பூண்டு தேநீர் எடுத்துக்கங்க. ஒரு 10 மணி 11 மணி சுமாருக்கு வீட்டில் இருக்கிறவங்க அல்லது வேலைக்கு போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு ஃப்ளாஸ்க்லேயும் கூட ஊற்றிட்டு போயிடலாம். சூப் பொடி உபயோகப்படுத்துங்க. 1 ஸ்பூன் போட்டு 4 பல்லு பூண்டுங்க தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக மெதுவாக சுண்ட வச்சு வடிச்சிட்டு கொத்தமல்லி தழை அல்லது புதினா உள்ளே கலந்துக்குங்க. சூப்பரான உணவு, மிக அருமையான உணவு இந்த சூப்பு பொடிங்க. இது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கி உடம்பு ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கழிவுகளால் நீக்கிடு, ஹீமோகுளோபின் அதிகப்படுத்து. இதையே ஒரு 10 மணிக்கோ அல்லது சாயங்காலம் 4 மணிக்கோ இல்லை 2 வேளையும் கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதே மாதிரி மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ற போது கொஞ்சம் பச்சை காய்கறி சேலட் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாங்க. பச்சை காய்கறி சேலட்டை நம்ம செய்யலாம். அது பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. ஒரு கேரட்டுக்கு 1/2 முள்ளங்கி, கேரட் அல்லது பீட்ரூட்டு, முள்ளங்கி ஒரு 1/2 முள்ளங்கி, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். புடலங்காய் அல்லது பீக்கங்காய் இதெல்லாமே சீவி போட்டு தேங்காய் நல்லா துருவி போட்டு கொத்தமல்லி தழை, புதினா, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இந்துப்பு போட்டுக்கலாம், எலுமிச்சங்காய் லெமன் புழிஞ்சுட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு காம்பினேஷன் பண்ணி ஒரு 100 கிராமாவது டெய்லி உணவுக்கு முன்னால் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னால் வாயு சுரணம், இது உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கழிவுகளை பூராமே வெளியே நீக்கக்கூடியது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. வாயு சுரணம்னா ஜீரணம்னா 2 வகையை எடுத்துக்கலாங்க. ஒன்று நல்ல கொழுப்பாக மாறுறது, கெட்ட கொழுப்பாக மாறுறது. இந்த வாய் பொடி போட்டு சாப்பிட்ற போது நல்ல ஜீரணமாகி நல்ல கொழுப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ மத்தியானம் சாப்பிட்ட பின்னால் நீங்கள் இந்த வாய் சுரணத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு ஈவினிங் அந்த மலர்பானம் காலையில் வச்சு மலர்பானத்தினுடைய எக்ஸ்ட்ராட்லேயே திரும்ப டீ குடிச்சிக்கலாம். நைட்டு படுக்கிற போது சாப்பிட்ட பின்னால் சாப்பிட்றது ஒரு 3 டைப்பான உணவு எடுத்துக்கலாம். ஒன்று ஃப்ரூட் சாலட்டு வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துருங்க. அல்லது சப்பாத்தி, வேக வச்ச காய்கள் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஃபுட் ஷெட்யூல் கேட்டால் நம்ம ஜரீராவிலேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு. நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப அருமையாக இருக்குது. இரவு படுக்கிற போது நம்ம கடுக்காய் ஜூஸுங்க, குமரி கடுக்காய் பழத்தை நம்ம ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு, 3/4 டம்ளர் தண்ணி, இதை ஒரு 48 நாள் நீங்கள் எடுத்து பாருங்கள். வெயிட் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் நல்லா வரும். ஆரோக்கியத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். அதே சமயம் உடம்பு ஹீட்டும் ஒரு காரணம், உடம்பு சூடும் ஒரு காரணம் வெயிட் வர்றதுக்கு. அதுக்கு நீங்கள் நைட்டு படுக்கிற போது இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் நல்ல உச்சந்தலைக்கும் பின்பக்க தலைக்கு நல்லா சூடு வரைக்க அரைக்கி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு படுங்க. ஹீட்டு குறைஞ்சிரு. அதனால் ஆரோக்கியத்தை நம்ம நல்லா தக்க வச்சுக்க முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய ஆயுள் நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக எந்த ஒரு மருத்துவமனைக்கு போகாத வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ஜரீராவில் நம்ம செஞ்சுட்டுக்கூடிய இந்த மெட்டீரியலில் நீங்கள் உணவே மருந்துங்கிற முறையில் நாம் திட்டமிட்டு இந்த வரைமுறைப்படுத்தி பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்துகிற போது கண்டிப்பாக மாதத்துக்கு 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் நம்ம குறைக்க முடியும். அது உங்களுடைய தீவிரமான தன்மை பொறுத்து இருக்குது. சில பேர் கொடுத்துட்டாங்கன்னு சாப்பிடக்கூடாது, இல்லை அவேர்னஸில் சாப்பிட்லான்னு எடுப்பாங்க, மறுக்க கொஞ்ச நாள் விட்டுருவாங்க. எப்போ ஒரு தொடர்ந்து நாம் எதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்ம பின்னால் ஒரு சாதனையாக மாறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிற போது கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். ஆரோக்கியம் தக்க வச்சுக்கணும். வாழ்க வளமுடன்.